I am coming. யோசிக்கிறீங்களா? பராசக்தி படமா இல்லை டோம் குரூஸ் படமான்னு பார்க்குறீங்கல்ல? பக்காவாக காப்பி அடித்து வச்சுக்கிறாங்க பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். இது போல் நிறைய சீனை நிறைய படத்தில் வந்து உருவி சொறி வச்சுக்கிறாங்க. இந்த படத்தில் நிறைய சீனு ட்ரிபிள்-ஆர் படத்துலேருந்தே சுட்டு சொறி வச்சுக்கிறாங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த டெல்லி எடுத்துக்கங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊபி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான், பீகார் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்கிக்கிட்டு கடைசியில் ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. நாய இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன்? வாயத்துறன்னு சொல்றா என்ன? ஏன் விஷயத்துல மட்டும் நீ அரவண அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு இருக்க? இப்படியே நீ போய்க்கிந்தேன்னு வச்சுக்க. கேப் விடாதீங்கடா. கேப் விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருப்பான்டா. கேப் விடாம அடிச்சுக்கிட்டே இருங்கடா. போடுறா தம்பி பிரேக். வாங்க பராசக்தியோட ரிவ்யூ பார்க்கலாம். பராசக்தி படம் அதனுடைய கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் கொஞ்சம் மாற்றம் பண்ணி ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலலா அவங்க தான் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிறாங்க. சிவகார்த்திகேயனுடைய நண்பன் போராட்டத்தில் இறந்ததுனால அவர் அதை விட்டு விலகி கவர்மெண்ட் வேலை செஞ்சுன்னுக்கிறா போல். சிவகார்த்திகேயனுடைய தம்பி அதர்வா அவர் போராட்டத்தில் வந்ததுனால சிவகார்த்திகேயன் உள்ளே வராரு. இதுக்கிடையில் ரவி மோகனுக்கு அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அவர் எப்படி தமிழருக்கு எதிரியாக ஆவறாருன்றது தான் கதை. இதில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன் 2 பேருக்கு இடையில நடக்கிறத தான் மையக்கருவாக வச்சு படத்தை எடுத்துக்கிறாங்க. ஆனால் படம் எப்படி இருக்குது, ஆஹா ஓஹான்னு இருக்குதா அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஆரம்பிச்சிலேருந்து இன்ட்ரோல் வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ளே அந்த அளவுக்கு நல்லா இல்லை. எல்லாத்தையும் எடுத்து சுருவனாப்போல் இருக்குது. ஒவ்வொரு சீனும் சுருவனாப்போல் இருக்குது. ஒரு கோர்வையாக இல்லை. எமோஷ்னலும் ஆடியன்ஸ் கையில் கனெக்ட் ஆகலை. ஸ்டோரியும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ரவி மோகன் அவருடைய ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொஞ்சம் நல்லா அழுத்தமாக சொல்லியிருந்தாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸ்ரீலீலா அவங்களுடைய நடிப்பை வந்து உண்மையிலே பாராட்டி ஆகணும். நல்லா நடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த படத்தில் அதர்பாவுடைய நடிப்பு டாப்புன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ரவி மோகன் நல்லாவே மிரட்டிக்கிறாரு. சிவகார்த்திகேயன் பரவாயில்ல, அந்த அளவுக்கு ஆஹா ஓகன்லாம் சொல்ல முடியாது. இது படம் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி படம் போல தான் கொஞ்சம் போகிறா போல் இருக்குது. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, அமரன் போல் ஒரு கதைக்களமாக இல்லை. ஜிவி பிரகாஷை சொல்லும்போது மியூசிக் நல்லா பண்ணிக்கிறாரு, பிஜிஎம்மும் நல்லா பண்ணிக்கிறாரு, எல்லாமே ஓகே. ஆனால் கடைசியில் பான் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் காமெடி பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. மொத்தத்தில் படம் வேஸ்ட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் படம் வேஸ்ட்டு தான். ஏன்னா இது ஆஹா ஓஹோன்னு கொண்டு வந்துட்டு கதையும் ஸ்லோவாக பண்ணிவிட்டு ஒரு எமோஷ்னல் டச் இல்லாத ஸ்க்ரீன் ப்ளேவிலும் கோட்டை விட்டுட்டு படத்தை போட்டு சொதிப்பு விட்டுட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது வேஸ்ட்டான படம் தான். ஒரு தடவை பார்க்கணுன்னா பார்க்கலாம், ஆனால் வேஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஒர்த் இல்லை.